வைகை நதி தென்மதுரை வைகை நதி. யார் நம்பரு? ஹலோ ஹலோ, முத்து தம்பியா? வெண்ணிலாவோட வீட்டுக்காரரு. நீங்க யாரு? தம்பி, நான் வெண்ணிலாவோட மைனி பேசுறேன், பெரிய மைனி. சொல்லுங்க. என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தம்பி, இங்க எங்க பக்கத்து வீட்டுல உமா கிட்ட இருந்து வாங்கணும். காலையில வந்த நம்பர்ல இருந்து தான் உமாவுக்கு போன் வந்தது, மெசேஜ் வந்தது, உங்க போட்டோலாம் அனுப்பி இருந்தீங்களாம்ல. ஆமா, சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி, உங்க அண்ணன் நம்பர் வேணும். உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணன் இந்த பக்கத்துல தான் இருக்காரு, கொடுக்குறேன். தம்பி, யாரு? வெண்ணிலாவோட பெரிய மைனினே, உங்ககிட்ட பேசணுமா? குடு. எம்கே என்னவா? இரு, என்னன்னு சொல்லல ஒண்ணும். ஹலோ தம்பி, நான் வெண்ணிலாவோட மைனி பேசுறேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? தம்பி, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு போன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. அது எங்க மாமனார் வெண்ணிலாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தாருல. ஆமா. அந்த பையனை காணோம்னு சொல்லி அந்த பையனோட அப்பா வெண்ணிலாவோட 2 அண்ணனுங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸ்டேஷன்ல இருந்து வந்து என் வீட்டுக்காரரையும் அவரோட தம்பியையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாமனார் வேற ஏற்கனவே உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்காரு. யார்கிட்ட ஒத்தாசை கேட்கறது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல தம்பி. அதான் உங்களுக்கு போன் பண்ணோம். உங்க மச்சான் கோபாலனுக்கு போன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. வீட்டுல நாங்க 3 பொம்பளை ஆளுங்க மட்டும்தான் தம்பி இருக்கோம். எங்களுக்கும் அதிகமா வெளியே எங்கேயும் போய் வந்து பழக்கம் இல்ல. அதான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. இப்போ நான் என்னக்கா பண்ணணும்? என்னாச்சு தம்பி? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒன்னும் தகையிலையே எங்களுக்கு. சரி, நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். கொஞ்சம் வாங்க தம்பி. வரேன்க்கா. தம்பி, இந்தா. என்னாச்சுன்னு? மாமா, என்னாச்சு? பார்ட்னர், என்னாச்சு? வெண்ணிலாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைய காணோன்னு அந்த பையனோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். அதுக்கு வெண்ணிலாவோட அண்ணனுங்களை ஸ்டேஷன்ல இருந்து வந்து கூட்டிட்டு போயிருக்காங்களாம். ஐயோ மலர், நான் வெண்ணிலா அவங்க அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பார்ட்னர், தனியா வா போறீங்க? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறேன். என்ன? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன? தம்பி, அண்ணே, நான் வர்ற வரைக்கும் உன் மைனி கூட துணைக்கு இரு. சரிங்கண்ணே. வெண்ணிலா, நீங்க என் கூட வரீங்களாமா? உங்களை நம்ம வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் கிளம்புறேன். நானும் இங்கேயே அக்கா கூடயே இருக்கேன் மாமா. அப்ப சரி, நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, என் அண்ணனுங்க. பாத்துக்கலாமா, ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, கூட்டிட்டு வந்துடலாம். தம்பி, பாத்துக்கடா. மலர், போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா? சரிங்க பார்ட்னர். ஆனா மைனி, உனக்கு வாய் இருக்கு பத்தியா? ஆமா, இருக்கு. ஆளு பாரு, என் அண்ணனுக்கே துணைக்கு போறேங்கிற. உங்க அண்ணனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாருடா. யாரு? என் அண்ணன். என் அண்ணன் பயந்ததை நீ பார்த்த? பயம்னா அப்படி சொல்ல வரல. நமக்கு எதுக்கு ஊர்வம்புன்னு நினைப்பாரு. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்க அண்ணன் சரிப்பட்டு வர மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு தான் சரியா வரும். யாத்தே, நீ அடங்கவே மாட்டியா? வெண்ணிலா அவங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது யாரு? என் அண்ணன் தானே. அதுதான் எனக்கே இன்னும் சந்தேகமா இருக்கு. என் வீட்டுக்காரரா அப்படி ஒரு வேலையை பார்த்தது அப்படின்னு. அதான் எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லுவா, தன்னைத்தானே மெச்சுக்குமா தவிட்டு கொலக்கட்ட அப்படின்னு. உன்னைய பார்த்தா எனக்கு அந்த பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஓய், நான் என்ன தவிட்டு கொலக்கட்டையா? ஆமா. சரி, என்கிட்ட சண்டை போட்டது போதும். அங்க பாரு, உன் பொண்டாட்டி உம்முன்னு இருக்கா. யாரு? இவளா? அவங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கே வருத்தப்படல, அவங்க அண்ணனுங்களை பிடிச்சிட்டு போனதுக்கா வருத்தப்பட போறா? எல்லாம் ஆக்டிங். நீ பாட்டுக்கு இரு, அவ பாட்டுக்கு இருப்பா. வெண்ணிலா, பயப்படாத. அதான் உங்களுக்கு ஆளும் பேருமா நிறைய செல்வாக்கு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஈஸியா வந்துருவாங்க. இல்லக்கா, அந்த மாப்பிள்ளைய பத்தியும் அவங்க அப்பாவை பத்தியும் நீங்க சொன்னதெல்லாம் சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க சொன்னதை அப்பவே எங்க வீட்டு ஆளுங்க கேட்டிருந்தாங்கன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. யா, அப்சல்யூட்லி. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு மலர் வெளி வேணுங்கிறது. அவ பேச்ச யார் கேக்குறா? இதான் சாக்குன்னு உடனே ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவேன். சரி வெண்ணிலா, உம்மன் இருக்காத. எனக்கு எங்க அண்ணனுங்களை நினைச்செல்லாம் கவலை இல்லக்கா. எங்க மைனிங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. பயப்படாத. எல்லாரையும் என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்க சொல்லு. மைனி, கொஞ்சமாவது அடங்க.
அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எத்தனை நாள் லீவு? 5 நாள். 5 நாள் லீவா? ஒரே ஜாலி தான் போ. அந்த படிப்பும் முடிய போகுது. அதுக்கப்புறம் பிசினஸ் மேன் தான். யா. அப்புறம் மைனி, பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலைன்னா அடுத்த ஜென்மத்துல கழுதையா பிறப்பாங்களா? ஓய் குட்டி பிள்ளை, நீ என்ன வெத்தலை போட்டா கோழி முட்டைன்னு சொன்னாலும் நம்புற? பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலைன்னா கழுதையா பிறப்பாங்கன்னு சொன்னாலும் நம்புற? அப்படின்னு போய் தானா? அது மாதிரியே இதுவும். ஆனா நீ இருக்க பாரு. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன வரத்து வந்த? இந்த கிரேட் எம்கே, இந்த எம்கே கிட்ட வச்சுக்கிட்ட. அப்புறம் பாரு அப்படி இப்படி நீ என்ன பேச்சு பேசுன. அது அது அந்த நேரத்துல அப்படி, இந்த நேரத்துல இப்படி. அது கழுதையா பிறந்துட்டா கஷ்டம் இல்ல? நீ ஒன்னும் கழுதையெல்லாம் பறக்க மாட்ட. வா வந்து உட்காரு. வாங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. அப்புறம் என்னக்கா, தை பொங்கல் அதுவுமா நல்ல செய்தி வந்திருக்கு. ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. ஆமா பத்தியா சுமதி? ஏன் ஐசு, உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? ஆஹா இல்லக்கா, இப்போ வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கவனிச்சு பார்த்தேன் நாள் தள்ளி போயிருக்குன்னு. சரி, உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணிட வேண்டியதானே? அதான் பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணியாச்சுல. ஆமாக்கா, அதுல செக் பண்ணிட்டாலும் டாக்டர் கிட்டையும் கொண்டு போய் காட்டணும்ல. டாக்டர் அம்மாவும் அதுல கொடுத்து தான் செக் பண்ண சொல்லுவாங்க. அது சரிதான்க்கா, இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த செக்கப் போறதுக்கு இன்னைக்கே பாத்துக்கிட்டா உண்டுல்ல. அதுக்கு சொல்றியா? ஆமா போகணும் தான், அவங்க அப்பா வர சொல்லியிருக்கேன். வரட்டும் போவோம். பொங்கல் அதுவுமா ஆஸ்பத்திரியில டாக்டர் அம்மா இருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. இருப்பாங்கக்கா, அதெல்லாம் இருப்பாங்க. அப்படின்னா சாயங்காலம் போல போகணும், நல்ல நேரம் பார்த்து போகணும். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. அப்புறம் ஸ்வீட்டு பார்ட்டி எல்லாம் உண்டா? எல்லாம் கொடுத்துருவோம். ஐசு எப்பா நல்லா இருக்கணும் மகளே, நல்லா இருக்கணும். எங்கெங்க போயிருந்தீங்க? இங்கதான் கோயில்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். நீ போன் போட்டதும் அப்படியே ஓடியாரேன். நல்ல நாள் அதுவுமா நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. இதை கொண்டாடியே ஆகணுமே. அப்படியே உங்க மாப்பிளைக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லிட்டா சேர்ந்து கொண்டாடலாம்ல. ஆமா, தலைப்பொங்கலுக்கு தான் கூப்பிடல, ஏதோ ஒரு கோவத்துல இருந்துட்டீங்க. இந்த விஷயத்த சொல்லணும்ல. ஆமாங்க, எங்க மாப்பிளைக்கு ஒரு போன் போட்டு சொல்லுங்க. இந்த போடுறேன். இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸுங்க. வாரிசு வரப்போற நேரம். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும். அவரே இப்ப வருவாருமா. வருவாரா? மாப்பிளைக்கு சொல்லிட்டியாமா? ஐசு, இந்த மாப்பிளையே வந்தாச்சே. வாங்க 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 மாப்பிள்ள. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஐசு, அப்ப எங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டியாடி? இல்லையே, நான் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தானே உனக்கே தெரியும். இல்லம்மா, நான் அவரை என்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வர சொன்னேன். கூட்டிட்டு போறதுக்கா? எங்க? எங்க வீட்டுக்குமா. உங்க வீட்டுக்கா? அப்புறம் இது யார் வீடுடி? எம்மா. மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன உமா, ஹாப்பி தலைப்பொங்கல்னு சொல்லுவேன்னு பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் சொல்ற? நான் கரெக்டா தான் மாமா சொல்றேன். நம்ம வீட்டுக்கு குட்டி தம்பி பாப்பா வரப்போகுது. அக்கா மாசமா இருக்கா. ஐசு, நிஜமாவா? ஆமாங்க, இப்பதான் செக் பண்ணி பார்த்தோம். ஐசு, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா ஐசு, உடனே கிளம்பலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி. என்ன சரி மாப்ள, எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். இதே ஐஸ்வர்யா தான் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. அதனால தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஐசு, ஃபோன் பண்ணியா? ஆமாம்மா, நான் அவர் கூட எங்க வீட்டுக்கு போறேன். ஐசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நீ இப்ப மாசமா இருக்க. எங்க வீட்டு பேரப்பிள்ளை வாடகை வீட்டுல வளர்றதா? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஐசு, நீ வா, எந்திரி, சொல்லிட்டு வா, நம்ம கிளம்பலாம். சரிங்க. ஐசு, இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சேன்னு வை. ஏங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, சொல்லுங்க. மாப்பிள்ள, இங்க பாருங்க. அன்னைக்கு நமக்குள்ள நடந்த வாக்குவாதம் எல்லாத்தையும் மறந்துருவோம். இப்ப பிள்ளை உண்டாயிருக்கா. இந்த நேரத்துல அவளை நீங்க அங்க கூட்டிட்டு போறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வந்திருக்கேன் மாமா. அங்க எங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்குல்ல மாமா. இப்ப ஐசா நான் அங்க கூட்டிட்டு போறதுனால என்ன பிரச்சனை? அது நல்லா இருக்காது மாப்பிள்ள, சரியா வராது, விடுங்க. இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, இங்கேயே இருங்க. இங்கேயே இருக்கிறதா? நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா என்ன இங்கேயே இருக்க சொல்றீங்க? ஐசு, நீ வாமா, எந்திரி, சொல்லிட்டு வா, கிளம்பலாம். ஐசு, இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் நகண்டான்னு வை. எங்களை மொத்தமா நீ மறந்துட வேண்டியதான். எதே, என்னத்தை பேசுறீங்க? ஏமா, அக்கா மாமா கூட போறேன்னு சொன்னா அனுப்பி வைமா. உமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பிள்ளை, கொஞ்சம் அமைதியாரு. இல்லப்பா, அக்கா தான் மாமா கூட போகணும்னு விருப்பப்படுறாள்லப்பா.
உமா அங்க இவங்க மாமியாரு வயசானவங்க. இப்ப போய் ஒத்தையில அத்தனை வேலையும் பார்க்க முடியாது. இப்ப அக்கா இருக்கிற நிலைமையில நீ புரிஞ்சுக்கா, சின்ன பிள்ளை தனமா பேசாத. இங்க என்ன அம்மா எல்லா வேலையும் பாத்துக்கிடுவா, அக்காவை பூ போல பாத்துக்கிடுவா. ஆமா, அங்க போனா என் மக ஒத்தையில அம்பிட்டு வேலையை பார்த்து சீரழியணும். தேவையா இதெல்லாம் என் பிள்ளைக்கும் என் பேர பிள்ளைக்கும்? எம்மா பேசாம இருடி. ஐசு இந்திரி வா போலாம். என்னங்க எங்க அம்மா? சரிம்மா, ஒரு 2 நாள் இருந்து பொங்கல் முடிஞ்சதும் வர்றியா? வந்து கூட்டிட்டு போறேன். ஆ சரி. பொங்கல் முடிஞ்சதும் அனுப்பணுமா? அதெல்லாம் அனுப்ப மாட்டோம். நீங்க இங்க வந்து இருங்க மாப்ள. இங்க இருக்கிறதுக்கு சங்கடமா இருந்தா அதான் ஐசுக்குன்னு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கமே, அங்க போய் இருங்க. மாமா சொல்ற மாதிரி அவர் சொல்றத கேட்டு நல்லா பிசினஸ் பண்ணுங்க. நீங்க மறுபடியும் பேசுனதே தான் பேசுறீங்க. நாங்க அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றோம். ஐசு நீ இப்ப என் கூட வர்றியா என்னம்மா? அம்மா இப்படி சொல்றாங்கல்லங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நீ தான் என்ன போன் பண்ணி வர சொன்ன, வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன. நீ சொன்னதை கேட்டு நானும் வந்திருக்கேன். இப்ப என் கூட வர்றியா என்ன? அம்மா ஏய் ஐசு, அம்மா அம்மான்னு சொல்றதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? சரி விடு, உங்ககிட்ட நான் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை திட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. சரி இப்ப நீ வர்றியா என்ன? வரலங்க. ரொம்ப சந்தோஷம் ஐசு, கூப்பிட்டு வச்சு நல்ல மரியாதை பண்ணிட்ட. நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். என்னங்க மாப்பிள இதெல்லாம் நல்லல, நீங்க பண்றதுதாங்க நல்லல. தள்ளுங்க. என்ன இல்லையாக்கா, உங்க மாப்பிள்ளை இவ்வளவு கோவப்படுறாரு? ஆமா, 10 பைசாக்கு பிரயோசனம் இல்லாத கோவம். ஏம்மா நீ பண்றது ரொம்ப தப்புமா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூட்டுடி. என்னன்னு போ. ஐசு யாரை கட்டடி உன் வீட்டுக்காரருக்கு போன் போட்ட? போன் பண்ணி அவர்கிட்ட பேசி அவர் மனசை மாத்தி நம்ம வழிக்கு வர வைப்பேன்னு பார்த்தா இப்படி அவர் கூட போறேன்னு சொல்லிட்டு நிக்கிற. என்ன அங்க போய் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட போறியா? ஏம்மா அவர் நல்லா தனமா சம்பாதிக்கிறாரு. வாயை மூடிடு சொல்லிட்டேன். உங்க அப்பா சம்பாதிக்கிறதுக்கு 1/4 பங்கு சம்பாதிப்பாரா உன் வீட்டுக்காரரு? பெருசா பேச வந்துட்டா. 60,000 சம்பளம்ல ஒரு சம்பளம். மாசமா இருக்கிற பிள்ளைய வையாத அள்ளி. சரிங்க. சரி ஐசு போ, உள்ள போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், போய் பாடுமா போ. வீடையும் கொடுத்து பிசினஸும் வச்சு கொடுத்தா உங்க மாப்பிளைக்கு கசக்குதாக்கும். அதானே பாரு சுமதி. நீங்க பிடிச்ச பிடிய விடாதீங்கக்கா, ஒரே பிடியிலே நில்லுங்க. நல்ல விட மாட்டேன், எங்க வழிக்கு தான் அவர் வந்து ஆகணும். சார் எங்க வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல இவர் பையனை நாங்க எதுக்கு சார் கடத்த போறோம்? நாங்களும் அப்பதை விடுச்சு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது சார். சார் இந்த மதுரை சிட்டிக்குள்ள நாங்க எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆளுங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் எங்களை இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சு கூப்பிட்டு விசாரணை பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல சார். ஓஹோ, எனக்கே நல்லது கெட்டது சொல்லி தரீங்களோ? அப்படி இல்ல சார். இருங்க சார், உங்க வீட்டு பொண்ணையே நீங்க இது வரைக்கும் ஜெயில அடைச்சு வச்ச மாதிரி தான் அடைச்சு வச்சிருந்தீங்கன்னு இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். அப்போ இவர் பையனையும் நீங்க அந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இதெல்லாம் அநியாயம். அதுக்காக பொம்பளை பிள்ளைய இஷ்டத்துக்கு சுத்த விட்டுக்கிட்டா சார் இருப்பாங்க? வீட்டோட வச்சு அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும்னு நினைச்சது தப்பா சார்? சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இவர் பையனை எங்க? எங்களுக்கு தெரியாது சார். உங்க அப்பாவும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா சார், ஆனா இந்த ஆளு ஒரு பெரிய கிரிமினல். சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் தங்கச்சியை இவர் மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. கரெக்ட், அதான் பாயிண்ட். உங்க தங்கச்சிக்கு இவர் மகனோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அதனால இவர் பையனை நீங்களே கடத்தி வச்சிட்டீங்க. கரெக்டா சார்? அப்படி எல்லாம் இருந்தா நாங்க எதுக்கு சார் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்? மாப்பிள்ளை அழைப்புக்கெல்லாம் போயிட்டோம் சார், போன இடத்துலதான் மாப்பிள்ளைய காணும். அதான் எல்லாம் வெறும் கண் துடைப்பு. அப்பதானே நாங்க எல்லாம் நம்புவோம். சார் இங்க பாருங்க, நீங்க இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி தெரியல. நாங்க தான் கடத்தணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்க மேல பழிய தூக்கி போட்டு எங்களை உள்ள தள்ளுற வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்படின்னு செஞ்சிருவோமா? செய்வீங்க சார், செய்வீங்க. அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. முதல்ல எங்க போனை கொடுங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. போனை கொடுங்க சார். இந்த மதுரை சிட்டிக்குள்ள எங்களோட செல்வாக்கு என்னங்கறத அடுத்த நிமிஷமே காட்டுவேன். போனை கொடுங்க. உங்க மேல கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் சார். போன் எல்லாம் உடனே கொடுக்க முடியாது சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். இவரோட பையன் எங்க இருக்காருன்னு நீங்க தேடி கண்டுபிடிங்க சார். அந்த வேலையை தான் மிஸ்டர் நான் பாத்துட்டு இருக்கேன். இவர் பையனை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன். கடவுளே, இது என்னது? எங்க குடும்பத்துக்கு வந்த சோதனை. மச்சான், மச்சானா என்ன பிரச்சனை மச்சான்? எதுக்காக உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? சிம்மக்கல்ல ராவணன் ஃபைனான்ஸ், மாட்டுத்தாவணியில MK ஸ்டோர்ஸ், இந்த ரெண்டோட ஓனர். ஓ வாங்க சார், என்ன விஷயம்? இவங்க 2 பேரும் என்னோட மச்சான். எதுக்காக இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பின்னாடி நிக்கிறாருல மிஸ்டர் சந்திரகாந்த், இவரோட பையன் சந்தோஷ இவங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்.
சார் நாங்க கடத்தவே இல்ல, எங்க வீட்லயே தலைக்கு மேல பிரச்சனை. இதுல நாங்க எப்படி சார் இவர் பையனை கடத்துவோம்? புரிஞ்சுக்கங்க சார். சார் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். என்ன சொல்லுங்க. அவர் பையனை எப்போல இருந்து காணுமா? கம்ப்ளைண்ட் லெட்டர்ல வெள்ளிக்கிழமை காலையில இருந்து காணும்னு எழுதி கொடுத்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு காலையில தான் என் பையன் சந்தோஷுக்கும் இவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோம். ஆனா இப்ப வந்திருக்காருல சார், இவரோட தம்பிக்கும் இவங்க தங்கச்சிக்கும் அன்னைக்கு காலையிலேயே கல்யாணம் நடந்துருச்சு சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என் மகனை கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க என்ன வர்ற எல்லாரையும் நினைக்கிறேன்னு இருக்கீங்க? சார் இவங்க தங்கச்சி வெண்ணிலாவுக்கும் என் மகன் சந்தோஷுக்கும் தான் அன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஆனா நடக்கல. அதுக்குள்ள என் பையனை காணும். ஆனா கரெக்டா அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிக்கிறாருல, அவரோட தம்பிக்கும் இவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பையன் காணாம போனதே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் தோணுது. அப்ப அவரையும் நான் சந்தேகப்படுறதுல என்ன சார் தப்பு இருக்கு? இவங்க 2 பேரும் கூட என் மகனை கடத்தி இருந்திருக்கலாம். இல்ல தான் தம்பிக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அந்த நிக்கிறாருல, அவர் கூட என் மகனை கடத்தி இருக்கலாம். நீங்க விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது. விசாரிங்க சார். என்ன சார் இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? சார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன சார்? அதான் இவர் பையனை எப்போல இருந்து காணும்னு சொன்னாரு? அதான் வெள்ளிக்கிழமை காலையில இருந்து காணும்னு சொல்றாருன்னு சொன்னேன்ல. எஸ் சார், அதே வெள்ளிக்கிழமை தான் என் தம்பிக்கும் இவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. கேள்விப்பட்டேன். அதான் சார், அன்னைக்கு சாயங்காலம் இவர் பையன் சந்தோஷ் என் தம்பிய எங்க வீட்டுக்கு வந்து மிரட்டினாரு. இது என் பையன் சந்தோஷ் உங்க தம்பிய வீட்டுக்கு வந்து மிரட்டினானா? வாய்ப்பே கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், எங்க வீட்டுக்கு அவரோட பையன் சந்தோஷ் வந்தாரு. என்னையும் என் தம்பியையும் மிரட்டிட்டு போனாரு. அவர் கட்டிக்க போற பொண்ணு உங்க தம்பி கல்யாணம் பண்ணதுனால உங்க தம்பியை மிரட்டினாரு. சரி, உங்களை எதுக்கு மிரட்டினாரு? அதுக்கு முதல் நாள் நான் சென்னைக்கு போயிருந்தேன் சார். இவரை பத்தியும் இவரோட மகனை பத்தியும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதோ என் மச்சாங்க கிட்ட கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். உங்களுக்கு எதுக்கு சார் அந்த வேலை? என் தம்பியும் அந்த பொண்ணும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க சார். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபோட பிறந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இவங்களோட வீடு. அந்த வகையில என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப நெருக்கமான பொண்ணு தான் அந்த வெண்ணிலா பொண்ணு. சரி, ஒரு ஹோட்டலுக்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட சாப்பிட போயிருந்தப்போ இவரும் இவர் பையன் சந்தோஷம் பேசிட்டு இருந்ததை என் ஒய்ஃபும் என் தம்பியும் கேட்டாங்க. கேட்டுட்டு இதோ வெண்ணிலாவோட அண்ணங்க இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனா அதை யாருமே இவங்க நம்பல. அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் நான் போயிருந்தேன். எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நான் பார்த்தேன். ஓ சரி, ஓகே. போன இடத்துல உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் நான் ஒரு ஃபைலில் போட்டு இவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் சார். நீங்க இவங்க கிட்ட வாங்கி அதை பார்த்துக்கலாம். ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த சந்தோஷ் உங்களையும் உங்க தம்பியையும் மிரட்டினாருன்னு சொன்னீங்களே, அது எப்போ? சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும் சார். என்னோட கல்யாணம் நிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம்னு சொல்லி எங்க 2 பேரையும் மிரட்டிட்டு போனாரு. போய் 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 இல்ல, நிஜமாதான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. இல்ல, கண்டிப்பா அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. போய் இல்ல சார், நிஜமாவே அன்னைக்கு சாயங்காலம் சந்தோஷ் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. என் தம்பியை அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. போய் போய் அபாண்டமா போய் சொல்றாரு. என் மகன் அப்படி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், கோவத்துல என் தம்பியை அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. என் தம்பிக்கு தலையில கூட கொஞ்சம் காயம் பட்டிருக்கு. அவனோட சத்தம் கேட்டுதான் நானே உள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தேன். இவர் சொல்றது சுத்த போய். அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்நேரம் என் மகன் அங்க ஹோட்டல் ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருந்தான். அங்க தூங்கிக்கிட்டு இருந்தவன் எப்படி இவங்க வீட்டுக்கு போய் இவங்களை மிரட்டுவான், இல்ல இவர் தம்பி அடிச்சு கீழே தள்ளி விடுவான்? ஐயோ, அவ்வளவுதான் சார். வெள்ளிக்கிழமை காலையில இருந்து இப்ப வரைக்கும் அவர் மகனை காணும், பார்க்கவே இல்லைன்னு தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவர் பையன் சந்தோஷ் ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னு அவர் வாயாலே சொல்லிட்டாரு பாருங்க. தம்பி என்ன சார்? என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்ல சார், அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவன் ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் சார் காணும். நான் தான் கவனக்குறைவா கம்ப்ளைண்ட் மாத்தி எழுதி கொடுத்துட்டேன். அது காலையில இருந்து இல்ல சார், சாயங்காலத்துல இருந்து என் மகனை காணும் அப்படி எழுதிக்கலாம் சார். என்ன மிஸ்டர், என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? வெள்ளிக்கிழமை காலையில நாங்க மாப்பிள்ளை வேலைக்கு போயிருந்தப்ப தான் சார் மாப்பிள்ளைய காணும்னு சொல்லி அலறிக்கிட்டு வந்தாரு. நாங்களும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு இவர் கூட ஹோட்டலுக்கு போயிருந்தோம் சார். இப்ப மாத்தி பேசுறாரு சார். அப்படின்னா இவர் பையன் இவர்கிட்ட தான் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்க சார். இவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல, இவங்க தங்கி இருக்கிற ரூம் காரிடார்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணா தெரிஞ்சிடும் சார். ஓகே சார், அதை நாங்க பாத்துக்கிறோம். என்ன மிஸ்டர்? இல்ல சார், என் பையனை இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் சார், இவரை கூட்டிட்டு போய் அந்த பெஞ்சில் உட்கார வைங்க. எஸ் சார். சார் வாங்க. சார், என் பையனை இவங்க தான் சார் கடத்தி இருக்காங்க. கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. சார் வாங்க சார். சார், நாங்க
நான் போய் ஹோட்டல்ல விசாரிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் சார் இருக்கணும். ஓகே சார். கான்ஸ்டபிள், இவங்களையும் பாத்துக்கங்க, வெளியே எங்கேயும் போயிடாம. போக மாட்டோம் சார். ஓகே சார், பாத்துக்கிறேன். மிஸ்டர் கருப்பசாமி. எஸ், மிஸ்டர் கருப்பசாமி சார், நாங்க கூப்பிடுற நேரம் நீங்களும் வர வேண்டியதா இருக்கும். ஷியோர் சார். ஓகே, தேங்க்யூ. தம்பி, சரியான நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தி இருக்கீங்க. சரி, கையை விடுங்க. உங்க வாயால எங்களை மச்சான்னு கூப்பிட்டீங்க, ஆனா அதுக்கெல்லாம் நாங்க தகுதியானவங்களான்னு தெரியல. உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. தம்பி தம்பி, ஸ்டேஷனுக்கு போய் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க தம்பி. போகும்போது ஒரு வக்கீல கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அல்லாதீங்கக்கா, முதல்ல கண்ணை தொடங்க. பயமா இருக்கு தம்பி. அந்த ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு தெரியல. இங்க நம்ம ஏரியா ஸ்டேஷன் தான், கோபாலன் இருப்பாரு. அது எங்க இருக்கு, எங்க போறது, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. நான் ஸ்டேஷன் போயிட்டு தான்க்கா வர்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க உங்க வீட்டுக்காரங்க. நிஜமாவா தம்பி? ஜாமீன்ல எடுத்திருக்கீங்களா? வருவாங்கக்கா, வந்து சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க, தைரியமா இருங்க. நிஜமாவா தம்பி? வந்துருவாங்களா? அக்கா, அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. சச்சா, என்ன இது, கையை இறக்குங்க. எங்க வீட்டு ஆம்பளைங்க உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்காங்க. உங்க பொண்டாட்டியை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டாங்க. ஆனாலும் எங்களுக்காக ஒரு ஒத்தாசைன்னா உடனே வந்துட்டீங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையில்லைக்கா, கையை இறக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரி, ஒன்றும் ஆகாது. அவங்க வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீங்க வீட்டுக்குள்ள போங்க. ம், ரொம்ப தேங்க்ஸ். நிலா கண்ணு எப்படி இருக்கா தம்பி? அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா பாத்துக்கங்கய்யா. நீங்க பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க உள்ள போங்க. சரிங்க தம்பி. எங்க அத்தையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்கள அழ வேண்டான்னு சொல்லுங்க. அவங்க பிள்ளைங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் தைரியமா இருங்க. சரியா? நான் கிளம்புறேன். உள்ள போங்க. உள்ள போங்கக்கா. சரிங்க தம்பி. இப்ப வார வெங்காயம் எல்லாம் இப்படி கருப்பு கருப்பா இருக்கு. என்னதான் மருந்து தெளிப்பானுங்களோ. முத்துமணி, முத்துமணி. என்னங்க? ஆமா, ஒரு பொங்கல் தீபாவளி நல்ல நாளுன்னு வந்தா உடனே உங்க அக்கா பிள்ளைங்களை பார்க்க போறேன்னு உங்க அக்கா வீட்டு கிளம்பிடுவியே. இன்னைக்கு என்ன பொங்கல் அதுமா எங்கேயும் போகாம இருக்க? எங்கங்க எங்கேனாலும் போறாப்லையா இருக்கு. ஏன், உன் அக்கா மகன் ஆஸ்பத்திரியில இருக்கா? உன் அக்கா மகன் தலை பொங்கலுக்கு போயிருக்கான்ட்டு அங்க யாரும் இல்ல, போய் என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டியோ? இல்லங்க, அதான் மலர் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேசிட்டாருன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து அங்க போறதுக்கே சங்கட்டமா இருக்கு. நீ சொன்னதை என்னால இன்னமும் நம்ப முடியல. அந்த தம்பி அப்படியெல்லாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற தம்பி இல்லையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்படித்தாங்க பேசினாரு. அப்படியே பேசியிருந்தாலும் நீ சந்தோஷம் தானே படணும். சந்தோஷப்படணுமா? பிறகு தன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசியிருக்காரு. அதை கேட்டு சந்தோஷம் தானே படணும் நீங்க. என்னங்க, உங்க புள்ளைய கொஞ்சம் வாயை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்க சொல்லுங்க. புள்ளைய அடக்க ஒடுக்கமா வளங்கன்னு சொல்லி விட்டாரு. இதை கேட்டுட்டு எப்படிங்க நான் சந்தோஷப்பட முடியும்? நீயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் முத்துமணி. இது வரைக்கும் மலரு நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா, ஆனா இப்ப இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அப்ப அவ விஷயத்துல நம்ம அதிகமா தலையிடுறது நமக்கு நல்லது இல்ல. அது எனக்கும் தெரியுதுங்க. நான் கூட ஒன்றும் பேசல. காயத்ரி தான். காயத்ரி அப்படி பேசியிருந்தான்னா மலர் வீட்டுக்காரர் சத்தம் போட முன்னாடி நீ சத்தம் போட்டு இருந்திருக்கணும் நம்ம பிள்ளைய. அப்படி பண்ணி இருந்தேன்னு வை, இந்நேரத்துக்கு அவர் அந்த மாதிரி பேசி இருந்திருப்பாரா? நீயே சொல்லு. நீ கண்டிக்காததுனாலதான் அவர் கண்டிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் மாற்றப்பட்டுக்கிட்டு நீ அங்க போகாம வராம இருக்காத. அந்த பிள்ளைகளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க சொல்லு? அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க. நம்ம தானே அம்மா அப்பாவா இருந்து எல்லாம் பார்க்கணும். காசு பணத்துல எந்த ஒத்தாசையும் பண்ணலைனாலும் ஒரு ஆளும்பெருமா இருந்து ஒத்தாசை பண்றது தானே நல்லது. எனக்கு போறதுக்கே சங்கட்டமா இருக்குங்க. அந்த மனுஷன் மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இருந்தாலும் ஒண்ணு மணி போய் வந்து பழகித்தனமா ஆகணும். தேவைன்னா போய்க்கிடுவோமுங்க. எனக்கும் மனசு கொஞ்சம் ஆறட்டும். சரி, உன் இஷ்டம். எனக்கு என்னமோ அவர் பேசுனது ஒன்றும் தப்புன்னு படல. பாத்துக்க. சரி, தரகரை பார்த்தேன் வர்ற வழியில. என்னங்க சொன்னாரு? உள்ள ஜாதகத்தை கொடுத்து வச்சிருந்தமே. அதான் ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கான். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பையன் நம்ம பிள்ளை மாதிரியே ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கறாராம். ஆனா மெட்ராஸ். ஐடி கம்பெனி அங்க நிறைய இருக்குல்லங்க. ஆமா, எல்லாம் கூடி வந்தா நம்ம பிள்ளை வேலை பார்க்குற கம்பெனியோட பிரான்ச் அங்க இருந்தா கூட அவளுக்கும் வசதி. பையன் என்ன படிச்சிருக்காரா? என்ன சம்பளம் வாங்குறாரா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காராம். மாசம் 1.5 லட்ச ரூபாய் பக்கம் வாங்குறாராம். பரவாயில்லையே, நல்ல இடமா தான் இருக்கு. மாப்பிள்ளை பையன் எப்படிங்க? கண்ணுக்கு லட்சணமா இருப்பாரா? என்ன கெட்ட பழக்கம் இல்லாம இருப்பாரா? அப்படித்தான் தரகர் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம நேரா போய் ஒரு தடவை விசாரிச்சுட்டு வர்றது நல்லதுன்ட்டு உங்ககிட்ட பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பாக்கலான்னு வந்தேன். காயத்ரி கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க, மெட்ராஸுக்கு போறதுக்கு சம்மதமானு. இருக்காளா? கூப்பிடு. காயத்ரி, காயத்ரி இங்க வா, அப்பா கூப்பிடுறாரு பாரு.
என்னம்மா என்னப்பா அப்பா என்னம்மா சொல்றாரு என்னன்னு கேளு என்னப்பா காயத்ரிமா, நீ வேலை பார்க்குற கம்பெனியோட பிரான்ச் எதுவும் சென்னையில இருக்கா? எதுக்குப்பா இல்ல, ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, அதான் விசாரிக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை காட்டுக்கலான்னு தான். பையன் எம்எஸ்சி படிச்சிருக்காரு, மாசம் 1.5 லட்சம் போல சம்பளம் வாங்குறாரு. அதான் அவரும் ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு சென்னையில. அதான் உங்க கம்பெனி அங்க இருந்தா ஒண்ணு மணி போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கும்ல, விசாரிப்போமாடா? ஆஹா வேண்டாம்ப்பா வேண்டாம்மா ஏண்டி எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் ஏமா, மாப்பிள்ளை நல்ல கண்ணுக்கு லட்சணமா அழகா இருப்பாராம். உன்னை மாதிரியே நல்ல செவத்த மாப்பிள்ளையாண்டா. ஆஹாப்பா எனக்கு அப்படி மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் இது என்னடா வம்பா இருக்கு? சரி, அப்புறம் வேற எப்படி மாப்பிள்ளை தான் வேணும்? எனக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் இது என்னடி கூத்தா இருக்கு எல்லாரும் தனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை நல்லா ஜகப்பாக இருக்கணும் அழகாக இருக்கணும் கேட்பாங்க நீ என்ன கருப்பாக இருக்கணுங்கிற ஆமாம் எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை கருப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் உன் கலருக்கு நல்லா எடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் ஐடி கம்பெனிலலாம் வேலை பார்க்கக்கூடாது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் ஓ சரி சரி, இன்னும் வேற என்ன இருக்கு? சொந்தமாக ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்கணும் அப்புறம் அது போக சொந்தமாக பெரிய ஸ்டோர் ஒன்று வச்சுருக்கணும் என்ன காயத்ரி, நீ சொல்றத பார்த்தா உங்க அக்கா மாப்பிள்ளைய மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற போலயே. அவரை மாதிரியெல்லாம் இல்லைப்பா அவரே தான் வேணும் அவரை தான் நான் கட்டிக்க போகிறேன்